வணக்கம். வெல்கம் டு பீமராஜா ஐஎஸ் சேனல். இந்த வீடியோவில் அமாவாசை அன்றைக்கு என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் அமாவாஸ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர். அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் பித்திருக்களுக்கான, அதாவது இறந்து போன நம்முடைய முன்னோர்களுக்கான கடமையை செய்ய வேண்டிய நாள். இந்த நாளின் கடமைகள் இவை அனைத்துமே தந்தை இல்லாதவர்களுக்கு மட்டும்தான், அல்லது தந்தை தாய் இருவருமே இல்லாதவர்களுக்குத்தான் இந்த கடமைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. தந்தை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கடமைகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இப்போ தந்தை இல்லாதவர்கள், தந்தை தாய் இல்லாதவர்கள் ஒவ்வொரு மாத அமாவாசை அன்றைக்கும் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வியை, இந்த சந்தேகத்தை மாதந்தோறும் கேட்குறீங்க. கேட்டவங்களே திரும்ப கேட்கல, புதுசாக கேட்குறீங்க. கேட்டவங்களும் கூட ஒரு சந்தேக நிவர்த்தி செய்து கொண்டு மற்றொரு சந்தேகத்தை கேட்குறீங்க. அதனால் உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். நீங்கள் அமாவாசை நாளினுடைய கடமைகளை சரியாக செய்து உங்களுடைய முன்னோர்களுக்கும் நல்ல கதி கிடைக்கணும், அவர்களுக்கு சொர்க்க வாசம் ஏற்படணும். அதுபோல் உங்களுக்கும் கூட அவர்களுடைய ஆசை இருந்து குடும்பத்தில் எல்லா விதமான நலன்களும் வளங்களும் ஏற்படணும். பித்ரு தோஷன்றது அறவே இருக்கக்கூடாது எந்த நோக்கத்திற்காக இந்த தகவலை நான் இப்போ உங்களோட பகிர போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு அமாவாசை அன்னைக்கு என்ன செய்யணும்? தந்தை இல்லாதவர்கள் காலையில் எழுந்தவுடனே முதல்ல தலைக்கு குளிக்கணும். நீங்கள் எழுந்தவுடனே காஃபி அல்லது டீ சாப்பிடக்கூடிய பழக்கம் கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் குளிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க. குளித்து வந்த பிறகு நீங்கள் இது போல் நீராகாரம் தானே, லிக்விட் டயட்ஸ் தானேன்னு சொல்லிட்டு ஜூஸ், பழரசமோ, காஃபியோ, டீயோ, மோரோ, குறிப்பாக பாலோ இதெல்லாம் அருந்தக்கூடாது. அதனால் எழுந்தவுடனே நீங்கள் டெய்லி காஃபி டீ சாப்பிடுவீங்க, அது உங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. சில பேர்லாம் காஃபியோ டீயோ சாப்பிட்டா தான் அவங்க இயற்கை உபாதைகளை கழிக்க முடியுன்ற ஒரு நிலையெல்லாம் கூட இருப்பீங்க. அதனால் காலையில் நீங்கள் இதை சாப்பிட்ருங்க, பரவாயில்ல. ஆனால் குளிச்சுட்டு வந்த பிறகு அதையும் சாப்பிடக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு ரூல், அமாவாசைக்கான விதி. அப்படி குளிக்கிறதுல தலைக்குத்தான் குளிக்க வேண்டும். இது ரெண்டாவது ரூல். இந்த ரெண்டாவது ரூலில், அதாவது தலைக்குத்தான் குளிக்கணும் இல்லையா, அப்படி குளிக்கும்போது எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. இப்போ நம்ம தீபாவளி பண்டிகைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் இல்லையா, அதுபோல் நலுங்கெல்லாம் வைப்பாங்கல்ல, அப்போல்லாம் எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டணும், நீராடணும்னு சொல்லுவாங்க. பிறந்த நாள் அன்றைக்கெல்லாம் சொல்லுவாங்க. இது போல் எண்ணெய் தேய்த்து குளித்தல், சனி நீராடு, சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் முன்னாடி எல்லாருக்குமே இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியான பேருக்கு இருக்குது. ஆனாலும் அப்படிப்பட்ட எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது இந்த அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடாது. சரி, நான் வாரம் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை கொண்டு இருக்கேன். அமாவாசை சனிக்கிழமையிலே வந்துடுச்சு ஏதாவது ஒரு மாதம், அப்போ என்ன செய்கிறது? அப்பயும் கூட நீங்கள் அன்றைய நாளில் எண்ணெய் தேய்த்து நீராடக்கூடாது. அப்படியே வெறுமா தலைக்கு மட்டும்தான் குளிக்கணும். 2 ஆயிடுச்சா? 3வது, குளித்த பிறகு அணிந்து கொள்ளக்கூடிய வஸ்திரம், ட்ரெஸ் கோட் அப்படின்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா, என்ன அப்படின்னா வேட்டி தான் அணியணும். வேட்டியை கட்டி கொண்டு ஒரு துண்டை இடுப்பில் கட்டிக்கலாம், அல்லது மேலே போட்டாலும் கூட பரவாயில்லை. மேலே போட்டாலோ துண்டை போர்த்தி கொண்டாலும் கூட பரவாயில்லை. வேட்டி துண்டு தான். பேண்ட் ஷர்ட் அணிந்து அமாவாசை அன்றைய நாளில் இது போல் தர்ப்பணம் விடுறது, முன்னோர் கடமைகளை செய்கிறது அவ்வளோ ஸ்லாக்கியம் இல்லை. இல்லைங்க, வேட்டியே இல்லை, எனக்கு வேட்டியே கட்ட தெரியாது, எப்பயுமே பேண்ட் ஷர்ட் தான் போடுவேன், அப்போது வேறு வழி இல்லை, இந்த நாளுக்காக மட்டும் தனியாக நீங்கள் வேட்டி துண்டு வாங்கி வைத்து கொள்ளுங்க. அதையும் கூட புதிதாக அணிந்து கொள்ளக்கூடாது. அதை நீங்கள் ஏற்கனவே நனைத்து உலர்த்தி அதன் பிறகு தான் அணிந்து கொள்ளணும். சரி, வழக்கமாக வேட்டி துண்டு தான் அணிந்து கொள்கிறோம், நாங்கள் அதை கட்டி கொண்டு தான் தர்ப்பணம் விடுறோம் சொன்னாலும் அதுலேயும் ஒரு ரூல் இருக்குது. நீங்கள் துவைத்து வந்த வேட்டி துண்டை அப்படியே அணிந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் தனியாக துணி துவைக்கிறதா இருந்தாலும் சரி, வாஷிங் மிஷினில் போட்டிருந்தாலும் சரி, லாண்ட்ரி கொடுத்துருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நீங்கள் நாளைக்கு அமாவாசை, அப்போ என்ன பண்ணணும்னா இன்றைக்கு காலையில் குளித்த பிறகு நாளைக்கு அமாவாசை அன்னைக்கு நீங்கள் எந்த வேட்டி துண்டை அணிந்து கொள்ள போகிறீர்களோ அதை ஏற்கனவே துவைத்து இருக்கும், அதை நீங்கள் தண்ணீரில் அலசி பிழிந்து காய போடணும். அதை யாரும் தொடாமல் இடத்துல அதை காய போடணும். அதைத்தான் மறுநாள் நீங்கள் கட்டிக்கொள்ளணும். ஒருவேளை இன்று காலையில் நீங்கள் குளித்த பிறகு உங்களால் இது போடுறதுக்கு முடியல, வசதி இல்லை, அவசரமாக வேலைக்கு போகணும், இல்லை அமாவாசைக்காக தான் நீங்கள் வெளியூர்லேருந்து வீட்டுக்கே வர்றீங்க, அப்போ என்ன பண்ணுறதுன்னா அந்த சமயத்தில் முன்னாள் இரவு இது போல் யார் தர்ப்பணம் விட போகிறீங்களோ, அமாவாசை வழிபாடுகளை செய்கிறீர்களோ அவர்கள் திருமணமானவர்களாக இருந்தால் மனைவியோ அல்லது மனமாகாதவர்களாக இருந்தால்
தந்தை இல்லை, அப்போ தாயாரோ ஒரு வேட்டி துண்டை வந்து அலசி போட்டுடலாம். காலையில் முடியலன்னா சாயந்தரம் கூட போடலாம். அது யாரும் தொடாமல் இருக்கணும். வீட்டில் வந்து ஒரு கொடி கயிறு தனியாக இருக்கணும். இதுபோல் விரத நாட்கள், முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய நாட்களில் ஆடைகள் வந்து நம்ம அணிந்து கொள்ளணும் இல்லையா, அதை உலர்த்துவதற்காக வீட்டில் தனியாக ஒரு கொடி கட்டி வைங்க. அதில் துணி காய்ந்தாலே அது மடி தான், அதை யாரும் தொடக்கூடாதுன்றதை கடைபிடிங்க. இதெல்லாம் குறிப்பிட்ட சாரார் தானே கடைபிடிப்பாங்க, எல்லோருக்கும் சொல்கிறீங்களன்னா முடிந்த அளவுக்கு செய்யுங்க, தப்பு கிடையாது. சரியா? இதனால் உங்களுக்கு இன்னும் அது பரிசுத்தம் தானே தவிர மடிதானே, அதனால் உங்களுக்கு நல்லது தானே தவிர கெட்டது ஒன்றும் கிடையாது. அதனால் இதை முடிந்தால் கடைபிடிங்க. ட்ரெஸ் கோட் ஆயிடுச்சா? அதன் பிறகு வந்து நீங்கள் இது போல் காலையில் எழுந்துட்டீங்க, ஸ்நானம் பண்ணிங்க, தலைக்கு தான் குளிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் இது போல் மடி வஸ்திரத்தை அணிந்து கொண்டீங்க. வந்த பிறகு என்ன பண்ணணும்னு சொன்னால், 4வது ரூல் வந்து நெற்றிக்கு எதுவும் இட்டுக்கொள்ளக்கூடாது. வழக்கமாக குளிச்சுட்டு வந்தவொடனே செய்யக்கூடிய முதல் வேலை என்னென்னா, ஆடை அணிந்து கொண்டு வந்துடுவோம், வந்தவொடனே நெற்றிக்கு இட்டுக்கொள்வோம். நீரில்லா நெற்றி பால், நெய்யில்லா உண்டி பால்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நெற்றியில் நீர் இட்டுக்கொள்வது, அல்லது சந்தனம் வைத்துக்கொள்வது, குங்குமம் மட்டும் வைத்துக்கொள்வது, திருமணம் இட்டுக்கொள்வது, இப்படி ஏதாவது ஒன்றை நெற்றியில் வைத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம் இருக்கும். இந்த அமாவாசை நாளில் இதை செய்யக்கூடாது. குளிச்சுட்டு வந்து அப்படியே தான் இருக்கணும், வெறும் நெற்றியாக இருந்தால் தப்பு கிடையாது. வழக்கமாக செஞ்சு பழக்கமாயிடுச்சு, என்னையும் அறியாமல் செஞ்சுட்டேன் பரவாயில்ல, ஆனால் கொஞ்ச நாளில் கான்சியஸாக இருந்து நீங்கள் இதை தவிர்க்கணும். அந்த தர்ப்பணம்லாம் விட்டு முடித்ததுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து நெற்றிக்கு இட்டுக்கொள்ளணும். அப்போ வாத்தியரே சொல்லுவார், இப்போ போய் நெற்றிக்கு எடுத்துகிட்டு வாங்க, இப்போ போய் விளக்கு ஏற்றுங்க அப்படின்றதெல்லாம் அவர் அறிவுறுத்துவார். அப்படி இல்லை நீங்களே செய்கிறதா இருந்தால் கூட தர்ப்பணம் விட்டு முடித்த பிறகு நெற்றிக்கு இட்டுக்கங்க, உங்களுடைய குல வழக்கப்படி. அதனால் குளிச்சுட்டு வந்த பிறகு நீங்கள் இது போல் மடி வஸ்திரங்களை அணிந்து கொண்டு நெற்றிக்கு இட்டுக்கொள்ளாமல் தான் இந்த பித்ரு கர்மாக்களை, முன்னோர் வழிபாட்டை செய்ய தொடங்கணும். சரியா? அதன் பிறகு 5வது, இதுக்கான நேரம் என்ன அப்படின்னு கேட்டால், இதில் பரவாயில்ல விதி விலக்கு. இப்போ வந்து திவசம் சிரார்த்தம் கொடுக்குறீங்க, திதி வைக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு நேரம் இருக்கிறது. நிறைய பேர் விடிகாலையில் சூரிய உதயத்துக்குள்ளே செய்வீங்க, அப்படி செய்யக்கூடாது. கடவுளுக்கான இறை வழிபாடு சம்பந்தமான விஷயங்களை தான் சூரிய உதயத்துக்குள்ளே செய்தால் உத்தமம், செய்யலாம், பிரம்ம முகூர்த்தம் சொல்லியிருக்காங்க. மற்றபடி வீட்டில் திருமணம் வைக்கிறது, குறிப்பாக இது போல் ஏதாவது ஒரு விசேஷ காரியங்கள், நல்ல காரியங்கள் செய்யறதுன்னு சொல்லும்போது அதற்கான லக்னம் குறிக்கணும், குறித்து அதில் செய்யணும். கிரகப்பிரவேசம் பரவாயில்லை, ஏன்னா சூரிய உதயத்துக்குள்ளே பால் காய்ச்சணும்னு நிறைய பேர் ஃபிக்ஸ் ஆகிருக்கும், அதுக்குள்ளே கோமாதா வீட்டுக்குள்ளே வரணும், நாம் வீட்டுக்குள்ளே போகணும், பால் காய்ச்சணும்னு சொல்லிட்டு அது பரவாயில்ல. ஆனால் திருமணமோ வேறு சில முக்கிய சடங்குகளோ இது போல் முன்னோர் வழிபாடு, அமாவாசை, அதுக்கப்புறம் வருஷ சிரார்த்தம் திதியோ சூரிய உதயத்திற்குள்ளாக விடிகாலையில் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் அன்றைக்கி சீக்கிரமாக எழுந்து அப்படி செய்யணும்னு நினைக்காதீங்க. திதின்னு சொல்லும்போது அதற்கான காலம் ஒன்று இருக்கிறது. எப்படி நம்ம வந்து உச்சி காலம்னு சொல்கிறோம், சாயங்காலம்னு சொல்கிறோம்ல, அதுபோல் இதுக்கு வந்து ஒரு காலம் இருக்குது. அந்த திவசம் செய்கிறதுக்கு தனியாக நான் அதை பற்றி ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். அதில் வந்து அது என்ன காலம், அபராண்ண காலம்னு இருக்குது, அதனுடைய எப்போ வரும் என்ன அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அமாவாசைக்கு பரவாயில்ல, சூரிய உதயத்துக்கு முன்னாடி செய்யணும்னு அவசியம் இல்லை. அதன் பிறகு வந்து உங்களுடைய அலுவலக நேரத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்து கொள்ளுங்கள். எவ்வளோ சீக்கிரமாக செய்கிறோமோ அவ்வளோ நல்லதுன்றது இந்த இடத்துல கிடையாது. சூரிய உதயத்துக்குள்ளாக செய்ய வேண்டியதில்லை, கொஞ்சம் லேட்டாக கூட செய்யலாம், அப்படி செய்கிறது நல்லதும் கூட. சரியா? அப்போ செய்ய வேண்டிய நேரத்தை எப்போ செய்யணும் அப்படின்றது வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி வேண்டான்றதை பார்த்துட்டோம். அதன் பிறகு கொஞ்சம் தாமதமாக செய்து கொள்ளலாம் அப்படின்றத பார்த்தோம். அதன் பிறகு எப்படி செய்யறது, இதுதாங்க முக்கியமான விஷயம். இதுக்காகத்தான் நாங்கள் வந்து இவ்வளோ நேரமாக பொறுமையாக கேட்டுட்ருக்கோம், பார்த்துட்ருக்கோம். நீங்கள் வந்து நிறைய விளக்கங்கள் கொடுத்தாலும் கூட அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போல்லாம் வந்து ஷார்ட்ஸ் வந்துடுச்சு, இப்போல்லாம் ரீல்ஸ் வந்துட்டு ஷார்ட்ஸ் வந்துட்டு ஒரு நிமிஷத்தில் விஷயங்கள் வேணும்னு எதிர்பார்க்குற காலமாக இருக்குது. ஆனாலும் நாம் வந்து இது போல் சாஸ்திர சம்பந்தமான விஷயங்களை சொல்லும்போது விளக்கித்தான் சொல்லி ஆகணும். அதனால் டைம் கூட தான் ஆகும். ஸோ நீங்கள் பொறுமையாக இருந்தாலும் அல்லது ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் கூட பரவாயில்ல, நாம் சொல்ல வேண்டியதை முழுசாக சொல்லிடுவோம். முழுசான கூட அதில் முழுசு கிடையாது, இந்த காலத்திற்கு ஏற்றவாறு கொஞ்சம் சுருக்கி தான் சொல்கிறோம். சரியா? இப்போ வந்து மேட்டருக்கு வரலாம், முக்கியமான இடத்துக்கு. அதாவது எப்படி செய்யறது, இந்த எப்படி செய்யறதுன்றது இதுவும் குல வழக்கத்தை பொறுத்தது தான். அதனால் உங்களுடைய முன்னோர்கள் பெரியவர்கள் எப்படி செய்தார்களோ அப்படியே நீங்கள் செய்து கொள்ளலாம். இது ஒரு வழி. ரெண்டாவது, உங்கள் வீட்டுக்குன்னு ஒரு புரோகிதர், ஒரு வாத்தியார் இருப்பார், ஐயர் இருப்பார். இவர் வந்து எப்படி செய்விக்கிறாரோ அப்படி செய்து கொள்ளலாம். ரெண்டாவது வழி. ஒரு வாத்தியார் வந்துட்டார்னா குரு அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்க வேண்டியதுதான், அதை அப்படியே செய்து கொள்ள வேண்டியதுதான். அதான் சரி. இல்லை நாங்கள் வந்து கூகுளில் ப்ரௌஸ் பண்ணி படித்தோம், இது போல் யூடியூப்பில் பார்த்தோம், இதுக்குன்னே புக்கெல்லாம் இருக்குது, நாங்கள் போய் கிரி ட்ரேடிங்கில் வாங்கிட்டு வந்து
இதுபோல் ஆன்மீக புத்தகங்கள் விற்கக்கூடிய இடத்துக்கு போய் வாங்கிட்டு வந்து நாங்கள் படித்தோம், அதில் இப்படி போட்டிருக்கு, இல்லை எங்கள் அண்ணன் வந்து பங்காளிக்கார் இப்படி செஞ்சாங்க, பெரியப்பா சித்தப்பா இப்படி செஞ்சாங்க அப்படின்ற இந்த கிராஸ் கொஸ்டின்ஸு அப்படின்ற கிராஸ் செக் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒரு வாத்தியார் வந்து செய்யும்போது நீங்கள் செய்யக்கூடாது. வாத்தியார்னா அவர் குரு, அவர் என்ன சொல்கிறாரோ அதான் நீங்கள் கேட்கணும். அப்போ அவர் செய்யும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஏதோ வித்தியாசம் இருக்கான்னா அதனுடைய பலன் வந்து அவரே சார்ந்தது, உங்களுக்கு முழுமையான பலன் வந்துடும். நீங்கள் எப்போ ஒரு இதற்காக ஒரு புரோகிதரை ஒரு வாத்தியார்னு சொல்லுவோம், ஐயரை வந்து நியமிச்சிடுறீங்களோ அவங்க சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணால், பிளைண்டாக ஃபாலோ பண்ணால் போதும். இப்போது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், அல்லது நீங்களே செய்கிறதா இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்னால் கிழக்கு பார்த்து அமரணும். இந்த அமாவாசை நாளில் அந்த தர்ப்பணத்தை விடுறது, முன்னோர் கடமைகளை செய்கிறத எப்படி செய்யணுன்றதுக்கான 5 ரூல் பார்த்தோம். 6வது ரூல் எப்படி செய்யணும், அதுக்கு முன்னேற்பாடுகள் 5 பார்த்துட்டு எப்படி செய்யணும் பார்க்கும்போது, முதல்ல கிழக்கு முகமாக நீங்கள் உட்கார வேண்டும். வெறும் தரையில் உட்காரக்கூடாது, மனைப்பலகை போட்டு உட்காரணும். மனைப்பலகை இல்லைன்னு சொன்னால் ஒரு விரிப்பு ஏதாவது, அது வந்து மடியாக சுத்தமானதாக இருக்கணும். அந்த தடுக்குன்னு சொல்லுவோம், சின்னதாக ஒரு பாய் போல் இருக்கும், அந்த கோரை புல்லில் செய்தது, அதை வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு விரிப்பு, புது வஸ்திரமாக ஒரு துண்டோ அல்லது ஒரு போர்வையோ ஒரு வேட்டியோ ஏதோ ஒன்றை போட்டுட்டு தான் அமரணும். அப்படி கிழக்கு பார்த்து அமர்றீங்க. அமர்ந்து கொண்டு உங்களுக்கு முன்னே வந்து ஒரு தாம்பாலம் வைத்துக்கொள்ளணும். தாம்பால தட்டு, அது வந்து பித்தளையில் தான் இருக்கணும். இல்லைனா அந்த பித்தளையில் கொஞ்சம் இதை போல் தட்டு போலவோ வேறு வட்டில் அது போல் நம்ம ஜல்லடை இருக்குல்ல, அதில் ஓட்டை இல்லாமல் அதே ஷேப்பில் இருக்கும், இதை போல் ஏதாவது ஒன்றை நீங்கள் வைத்துக்கொள்ளணும். பிறகு ஆச்சமனம் பண்ணுவதற்கு பஞ்சபாத்திர உத்தரணி, அது கீழே ஒரு தட்டு இருக்கும், அதான் செட்டு, அதை வந்து நீங்கள் வச்சுக்கணும். நல்ல பெரிய ஒரு பித்தளை குடத்துலையோ சொம்புலையோ வந்து தண்ணியை வைத்துக்கொள்ளணும். பக்கத்தில் கொஞ்சம் எள்ளு வச்சுக்கணும், தர்பை வச்சுக்கணும், கொஞ்சம் பச்சரிசி வச்சுக்கணும். இதெல்லாம் அந்த இடத்துல இருக்க வேண்டியது. இதெல்லாம் வச்சுட்டிங்களா, கிழக்கு பார்த்து உட்காந்துட்டிங்களா, உட்கார்ந்த பிறகு முதல்ல செய்ய வேண்டியது ஆச்சமனம். நான் வந்து இதை எப்படி செய்யணுன்றதெல்லாம் இங்கே விளக்கலை, அது இன்னும் லென்த்தாக போகும், எல்லோரும் அதை புரிஞ்சுட்டு அப்படியே செய்ய முடியாது. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. முதல் விஷயம் வந்து வாத்தியார் ஒரு புரோகிதரை நியமித்து நீங்கள் செய்யுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்கள் அப்பா அவங்க அப்பாவுக்கு எப்படி செஞ்சாரோ, ஏன்னா தந்தை இல்லாதவர்களுக்கு தான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அப்படியே நீங்கள் செய்யுங்க. உங்கள் பங்காளிக்காரங்க அண்ணங்கள்லாம் எப்படி செய்கிறாங்களோ, பெரியப்பா சித்தப்பா எப்படி செய்கிறாங்களோ அதை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கோவிலில் போய் பொதுவான இடத்துல குளக்கரையில் செய்து வைப்பாங்க, அந்த இடத்துல செஞ்சுக்காங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல இது போல் உட்காந்துட்டீங்க. ஆச்சமனம் இதுதான் ஃபஸ்ட்டு. ஆச்சமனத்திற்கு பிறகு சங்கல்பம். சங்கல்பம் சொல்லும்போது இது எல்லா இடத்துக்குமே ஒரு ஆச்சமனமும் வரும். அதாவது இந்த வருஷம், அதுக்கப்புறம் அயனம், ருத்து, மாதம், பக்ஷம், அந்த திதி, கிழமை, நட்சத்திரம், இதெல்லாம் சொல்லி இந்த நாளில் இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கல்பம். ஸோ ஆச்சமனம், அதன் பிறகு சங்கல்பம். சங்கல்பம் செய்துட்டீங்க. அதன் பிறகு வந்துட்டு ஆவாகனம், பித்ரு ஆவாகனம்னு சொல்கிறது. யாருக்காக நம்ம வந்து இது போல் பித்திரு காரியங்களை செய்கிறோமோ, தர்ப்பணம் விட போகிறோமோ அவங்கள ஆவாகனம் பண்ணுறது, ஆவாகனம். அதன் பிறகு தர்ப்பணம் விடுறது. தர்ப்பணம் விட்டதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இருக்குது, நான் முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன். தர்ப்பணம் விட்டதுக்கு பிறகு நமஸ்காரம். இது போல் தர்ப்பணம் விட்டுட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அபிவாதியை சொல்லி அது போல் ஒரு நமஸ்காரம் வரும். நீங்கள் அந்த இடத்துல வந்து உங்கள் முன்னோர்களை வேண்டி நமஸ்காரம் பண்ணிக்கலாம். அது போல் வந்து செய்து வைக்கக்கூடிய வாத்தியாரை நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கலாம், சேவிச்சுக்கலாம், அதாவது அவரை கும்பிடலாம். யதாஸ்தானம் வந்துடும். அதில் ஆவாகனம் பண்ணான்னு சொன்னால் ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிறது, இன்வைட் பண்ணுறது அப்படின்றது அர்த்தம். யதாஸ்தானம் சொன்னால் தாம்பூலம் கொடுத்து அனுப்புறது அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்காங்க. யதாஸ்தானம் பண்ணுறோம். அதன் பிறகு நம்ம வந்து நெற்றிக்கு இட்டுக்கொள்ள வேண்டும். விழுந்து வணங்கி நெற்றிக்கு இட்டுக்கொண்டு அதன் பிறகு தாம்பூலம், அந்த செய்து வைத்தார் இல்லையா வாத்தியார், அவருக்கு வந்து தாம்பூலம் கொடுக்கணும். இதுதான், அதாவது ஆச்சமனம், சங்கல்பம், பித்ரு ஆவாகனம், தர்ப்பணம், யதாஸ்தானம், பிறகு வந்து முன்னோர்களுக்கு செய்து வைத்த புரோகிதருக்கு வாத்தியருக்கு நமஸ்காரம், நெற்றிக்கு இட்டுக்கொள்ளணும், பிறகு தாம்பூலம் கொடுக்கணும். இதுதான் வந்து அந்த தர்ப்பணம்னு சொல்லக்கூடியதில் என்ன செய்யணுன்றதை பொறுத்து. இதில் உங்களுக்கு அந்த முன்னோர் செய்ததும் சரியாக தெரியல, கோவிலுக்கு போய் செய்ய முடியல, வாத்தியரை வச்சுக்க முடியலன்னு சொல்லும்போது இதே போல் நீங்கள் உட்காடுறீங்களா, கிழக்கு பார்த்து உட்காடுறீங்க, மனையில் தாம்பாலம் வச்சுக்கிறீங்க, தண்ணி வச்சுக்கிறீங்க, தர்பை வச்சுக்கிறீங்க, எள்ளு வச்சுக்கிறீங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தர்பையை கையில் எடுத்துக்கொண்டு எள்ளை போட்டுட்டு அல்லது அந்த தண்ணியிலேயே கூட எள்ளை போட்டுட்டு அந்த தண்ணியை விட்டுட்டு கை வந்து நீங்கள் அதை வீடியோவில் வந்து விளக்கமாக இதுக்குன்னே இருக்கும், அது போல் அதில் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமாக என்னென்னா கையில் நீங்கள் வந்து தர்பையை வச்சுக்கொள்ளணும், எள்ளு வந்து அதில் போட்டுக்கலாம் அல்லது அந்த தண்ணியில் இருக்கும். விடும்போது நீங்கள் இந்த ஷேப்பில்
கையில் இருந்து கையை திருப்பி வச்சு கட்டை விரல் கீழே இருக்கிற மாதிரி வச்சு இந்த கட்டை விரலுக்கும் இந்த ஆள்காட்டி விரலுக்கும் இடையில் இந்த பாகத்தில் அந்த தண்ணி, அந்த எள்ளு போட மாதிரி நீங்கள் வந்து விடணும். அப்போ கோத்திரம் சொல்லிக்கோங்க, அப்பா பேர் சொல்லிக்கோங்க, சொல்லி நீங்கள் வந்து அந்த தண்ணியை விடுங்க. சரியா? அப்போ தர்ப்பணம் விடுறோம் இல்லையா, தர்ப்பயாமி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கோங்க. இதில் இன்னும் நிறைய சொல்லலாம். அதன் பிறகு தாத்தா பேரை சொல்லுங்கள், தாத்தாவுடைய அப்பா பேரை சொல்லுங்கள். இந்த 3 வர்க்கம் கட்டாயமாக இதுதான், இவங்களை தான் பிரதானம் செய்கிறது. அதுக்கப்புறம் அம்மா இல்லாதவங்க அம்மா பேர் சொல்லுங்கள், பாட்டி பேர் சொல்லுங்கள், அடுத்த பாட்டி பேர் சொல்லுங்கள். அம்மா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல டைரெக்டாக நீங்கள் பாட்டியோட பேரை சொல்லுங்கள், 2வது பாட்டி 3வது பாட்டியோட பேரை சொல்லுங்கள். இந்த இடத்துல சில பேர் குழப்பம் இருக்கும். இந்த இடத்துல அப்பா பேர் முதல்ல வருது, இந்த இடத்துல அம்மா இருக்காங்க பாட்டி பேர் வருது. இந்த தாத்தா பேர் வரும்போது இந்த பாட்டி வரல, தாத்தாவுடைய ஒய்ஃப் வரல, இவங்களுடைய மாமியார் வராங்க. தாத்தா வரும்போது அந்த தாத்தாவுடைய அப்பா வரும்போது அவருடைய ஒய்ஃப் வரல, அடுத்த இவங்களுடைய மாமியார் வராங்க, அவருடைய ஒய்ஃபோட மாமியார் வராங்க. அந்த குழப்பம்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து பேராக விடுறது கிடையாது. இந்த ஹஸ்பண்ட்னா இங்கே ஒய்ஃப் அப்படின்றது கிடையாது. 3 வர்க்கம், 3 தலைமுறை, 3 பரம்பரை, இப்படியாக நீங்கள் எடுத்துக்கலாம். முதல்ல அப்பா, அப்புறம் அப்பாவுடைய அப்பா தாத்தா, தாத்தாவுடைய அப்பா. அதுபோல் அம்மா இல்லைன்னு சொன்னால் அம்மா, பாட்டி, 2வது பாட்டி. அம்மா இருக்காங்கன்னு சொன்னால் எடுக்கும்போதே பாட்டி, 2வது பாட்டி, 3வது பாட்டி. இப்படியாக நீங்கள் இந்த 6 பேர் கம்பல்சரி இவங்க பேரை சொல்லியே ஆகணும். இந்த ஒரே கோத்திரத்தில் இது வந்துடும். அப்பாவுடைய கோத்திரம் என்னவோ அந்த கோத்திரத்தில் தான் இந்த 6 பேர் வந்துடும். இதை வந்து நீங்கள் சொல்லிடணும். அதன் பிறகு நீங்கள் வேறு யாருக்கெல்லாம் வந்து செய்யணுமோ அவங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளலாம். அதாவது இப்போது அப்பா வழியில் சொல்லிட்டீங்களே, அம்மா வழியில் சொல்லிக்கலாம். அம்மா வழின்னு சொல்லும்போது அம்மா இந்த இடத்துல என்ன சொல்கிறீங்கன்னா, அப்பா 3 வர்க்கம், இவங்க இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அம்மா அவங்களுடைய மாமியார் சொல்ல இந்த தான் வந்தது. இன்னொன்று அம்மா வழின்னு சொல்லும்போது என்னென்னா, அம்மாவுடைய அப்பா தாத்தா அவங்க அப்பா, அதுபோல் அந்த அம்மாவுடைய பாட்டி இங்கே வருவாங்க, அடுத்த பாட்டி இப்படியாக வருவாங்க. இது ஒரு 6 பேர் வரும். இது கோத்திரம் மாறி இருக்கும். அந்த கோத்திரம் சொல்லி செய்யலாம். இதன் பிறகு நீங்கள் வந்து மாமனார் மாமியார் யாராவது இல்லைன்னு சொன்னால் அவங்க பேரை சொல்லிக்கலாம். அதுபோல் வேறு உங்களுடைய பெரியப்பா சித்தப்பா அது போல் இருக்கக்கூடியவர்களை சொல்லிக்கலாம். ஆனால் அமாவாசை அன்றைக்கு முதல்ல இருக்கக்கூடிய 6 பேர், அதுக்கப்புறம் 12 பேர், அப்பா வழியில் 6 பேர், அம்மா வழியில் 6 பேர், 12 பேர். இவங்க பேரை சொல்லி தர்ப்பணம் விட்டால் போதுமானது. ஸோ இதுதான் தர்ப்பணம் விடுறது அப்படின்னு சொல்லி தர்ப்பணம் விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து வாத்தியார் வராருன்னு சொல்லும்போது நீங்கள் நமஸ்காரம் பண்ணி தட்சணை கொடுத்து அனுப்புறீங்க. அப்படி தட்சணை கொடுக்கும்போது அல்லது வாத்தியார் இல்லைன்னு சொன்னால் தட்சணை கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ வாத்தியார் வந்து அவருக்கு சம்பாவனை தட்சணை கொடுப்பீங்க. வாத்தியார் வந்து செய்யலை, நீங்கள் கோயிலில் போய் செய்கிறீங்கன்னா அங்கே வந்து என்ன நியமிச்சிருக்காங்களோ கட்டணம், அதுக்கு மேலே உங்கள் திருப்தி என்னவோ கொடுப்பீங்க. நீங்களாகவே செய்யும் பட்சத்திலும் கூட ஒரு வாத்தியார் வரல, நீங்கள் கூப்பிடல, வாய்ப்பு இல்லை கூப்பிட்டும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை, அந்த சமயத்திலும் கூட என்ன பண்ணணும்னா நீங்களாம் உட்காந்து இது போல் தர்ப்பணம் விட்டாலும் கூட அந்த தர்ப்பணம் விட்ட அந்த எள்ளும் தர்பெல்லாம் போட்டு அந்த தண்ணி இருக்கும்ல அதை கால் மெரிக்காமல் கொண்டு போய் செடியில் விட்டுடணும். அல்லது வந்து கங்கையில் ஏதாவது கிணறோ நீர்நிலையோ இருந்தால் அங்கே நீங்கள் அந்த தண்ணியை விட்டுடணும் கால் மெரிக்காமல். இதை செய்யணும். செஞ்சிட்ட பிறகு நீங்கள் வாத்தியார் வந்தால் எப்படி தட்சணை கொடுப்பீங்களோ அது போல் ஒரு வெத்தலை பாக்கில் ஒரு பழம் வச்சு தட்சணை எடுத்து நீங்கள் வச்சிடணும். எப்போ போய் நீங்கள் வாத்தியாரை பார்க்குறீங்களோ வாத்தியார் எப்போ உங்கள் வீட்டுக்கு வருவாரோ ஐயர் அந்த புரோகிதர் அவங்களுக்கு தட்சணையை கொடுக்கணும். அது உங்கள் திருப்தியை பொறுத்து இருக்குது. வாத்தியார் வராருன்னா ஒரு குறிப்பிட்ட ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து இதை செஞ்சுட்டு திருப்பி போகிறாரு, அதனால் கொஞ்சம் கூட கொடுக்கலாம். வரலன்னும் போது நீங்கள் அதே அளவு கொடுத்தாலும் சரி இல்லை கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாலும் சரி, நான் சாஸ்திரத்துக்கு ஒரு தட்சணை எடுத்து வச்சு கொடுத்துடணும். சரியா? 2வது வந்தாலும் வரலனாலும் அந்த தட்சணைன்னு சொல்லும்போது எப்படி கொடுக்கணும்னா வெற்றிலை பாக்கு கட்டாயம் இருக்கணும். அந்த பாக்குன்னு சொல்லும்போது அந்த பொட்டலம் பாக்கு, அந்த சின்ன கவரில் ஷாம்புலாம் வருதுல அது போல் கவரில் ஒரு பாக்கு தூள் இருக்கும் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி கொடுக்கக்கூடாது. களிப்பாக்குன்னு சொல்லக்கூடிய பாக்கை கொடுக்கணும். அல்லது மண் பாக்குன்னு சொல்லி அதையே உடைச்சிருப்பாங்க, அதை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் அந்த சீவல் பாக்கு கொட்டைப்பாக்குன்னு இருக்கும், அதை கொடுத்தாலும் கூட பரவாயில்லை. ஆனால் இந்த பேக் பண்ண பாக்கு தூளை வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. சரியா? ஃபஸ்ட்டு வெற்றிலை பாக்கு, அதன் கூட பழம்னு சொல்லும்போது நல்ல பழமாக இருக்கணும். அது அப்படியே காஞ்சி போய் அப்படியே வந்து சூம்பி போயிருக்கு, கருத்து போயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்காம நல்ல பழங்களாக நீங்கள் கொடுக்கணும். வச்சு அது கூட தட்சணை கொடுக்கணும். அதன் பிறகு நல்ல வாழைக்காய், பெரிய சைஸில் முத்தின வாழைக்காயாக இருக்கணும். அதை வந்து 2 வாழைக்காய் குறைந்தபட்சம் சீப்பு வரைக்கும் கூட கொடுக்கலாம். இதை வந்து கொடுக்கணும். இது கூட பச்சரிசி கொடுக்கலாம், கீரை கொடுக்கலாம். அகத்திக்கீரை தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த கீரையாக இருந்தாலும் கொடுக்கலாம். அரிசி பருப்பு பதார்த்தம், அந்த ப்ரொவிஷன்ஸ் மளிகை சாமான்கள் உங்களுக்கு என்ன வீட்டு பழக்கமோ அல்லது ஒருவர் சமையல் செய்து சாப்பிடுவதற்கு
ஸ்வயம்பாகம்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொடுக்கறத அவர் அந்த அந்த வந்து செஞ்சு வைக்கிற வாத்தியார் இருக்கார் இல்லையா, அவருக்கு நீங்கள் வீட்டில் வந்து சமைச்சு சாப்பாடு பரிமாறிங்கன்னு சொன்னால் அந்த சமையலுக்கு என்ன பொருள்லாம் தேவை, அப்படியாக அரிசி, பருப்பு வகைகள், பிறகு சமையலுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரொவிஷன்ஸ், மளிகை சாமான்கள், மிளகு, ஜீரகம், வெந்தயம், கடுகு, அது போல் பொருட்கள்லாம் நீங்கள் கொடுக்கலாம். எல்லாமே கொடுக்கலாம். அந்த சமையலுக்கு நீங்கள் என்னென்ன பயன்படுத்துவீங்களோ, மளிகை சாமான் லிஸ்ட்டு போடுவீங்கள்ல பலசர கடைக்கு, அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா பொருளும் கொடுக்கலாம். சில பேர் வந்து நாங்கள் உப்பு கொடுக்க மாட்டோம், நாங்கள் மிளகா கொடுக்க மாட்டோம், ஒரு சில பேர் புளி கொடுக்க மாட்டோம்னு அது வீட்டு பழக்கம். அதை தவிர்த்து மிச்சம் எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். எண்ணெய் வந்து சில பேர் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அந்த எண்ணெயும் பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க, வாங்குறதில்ல. எண்ணெயை தவிர்த்து மற்ற எல்லாம் கொடுக்கலாம். இதை கொடுக்கும்போது இதுக்கு தேவையான காய்கறிகள் கொடுக்கலாம். அந்த காய் வந்து இங்கிலீஷ் காயின்னு சொல்லுவாங்க, அது போல் இல்லாமல் நாட்டு காயாக கிராமத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய காயின்னு அந்த காயெல்லாம் கொடுக்கலாம். கீரை வகைகளை கொடுக்கலாம். இது கூட மிக முக்கியமாக தர வேண்டியது பால், தயிர், நெய். இதை கட்டாயம் கொடுக்கணும். பாக்கெட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, பசும்பால் கிடைக்கலாம், பாக்கெட் பால் பாக்கெட்டு, தயிர் பாக்கெட்டு, நெய். நெய் வந்து கொஞ்சம் நல்ல நெய்யாக, அக்மார்க் நெய்யாக, நீங்கள் வந்து நல்லா சாப்பிடக்கூடிய நெய்யாக வச்சு கொடுக்கணும். குறிப்பாக ஒரு பிராமணனுக்கு இது போல் வரக்கூடிய வாத்தியருக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் என்னென்னா, அந்த பசுக்கிட்டேருந்து வரக்கூடிய புனிதமான பொருட்களான பால், தயிர், நெய் வந்து கட்டாயம் கொடுக்கணும். இதெல்லாம் வச்சு நீங்கள் கொடுத்துட்றீங்க. அதன் பிறகு ஏற்கனவே நெட்டுக்கு இட்டுக்கிறீங்க, கொடுத்துட்றீங்க. அதோட இந்த அமாவாசை முடியுது. அப்பாவுடைய படம் இருக்குது வீட்டில் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அப்போ போய் நீங்கள் வந்து படம்லாம் முதல்ல தொடச்சி வைப்பீங்க. பூவோ மாலையோ போட்டு சந்தன குங்குமம் அந்த நெத்திக்கு போட்டு இட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் வீட்டில் படையல் போடுறதுன்னு உங்கள் வீட்டு பழக்கப்படி என்ன அமாவாசை அன்னைக்கு படையல் போடுவீங்களோ அவங்களுக்கு பிடிச்சது சில பேர் செய்வோம், சில பேர் வந்து நாட்டு காயெல்லாம் செய்வோம், தவசத்துக்கு என்ன பண்ணுறோமோ அதை போல் சில பேர் செய்வாங்க. அது போல் சமையலை வீட்டில் நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க இல்லையா, அப்போ உங்கள் மனைவி, அதாவது அவங்களுக்கு மாமனார் ஆயிருப்பார், நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறவங்க, மாமனாருக்காக இது போல் தலை குளிச்சுட்டு அவங்களும் இது போல் தான் புது வஸ்திரம் இல்லை, மடி வஸ்திரம் முன்னாலே காய போட்டு அதை வந்து கட்டிக்கலாம். சில பேர் ஈர வஸ்திரம் கூட கட்டிக்கிட்டு பித்திருக்காரியங்களுக்கு மட்டும் செய்ய அனுமதி இருக்குது, செய்வாங்க. ஆனால் தலைக்கு தான் கம்பல்சரி குளிச்சுருப்பாங்க. குளிச்சுட்டு வந்து இது போல் சுத்தபத்தமாக முன்னாடி எல்லாம் தொடச்சி வச்சுருப்பாங்க. பழைய பொருள் எதுவும் மீதம்லாம் எதுவும் இல்லாமல், எச்சில்லாம் இல்லாமல் சுத்தமாக இருக்கும். அப்படியாக இந்த சமையல் செய்து அந்த படம் வச்சு விளக்கு ஏற்றி அந்த நுனி வாழை எல்லாம் போட்டு அதில் படையல்னு சொல்லி எல்லாம் வச்சு பரிமாறுவாங்க. சில பேர் அதை வந்து கொண்டு போய் காக்காக்கு போடுவாங்க, சில பேர் யாருக்காவது சாப்பிட கொடுப்பாங்க, சில பேர் அந்த இலையை பரிமாறிட்டு சாப்பிடக்கூடிய பழக்கமும் இருக்குது. ஆக மொத்தம் படையல் போடுறதுன்றது வீட்டு பழக்கம் என்னவோ அதை நீங்கள் செய்யணும். மத்தியானம் அப்படி படையல் போட்டு அந்த சாப்பாடு தான் நீங்கள்